வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இயற்கையை ரசிப்பவன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உன்னை போல் ஒருவன். என் இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும்தான் இருக்குது, யூடியூப் ஐடி கிடையாது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோடியாக்காடு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா காக்கா, மரங்கள், மைனா அனைத்தும் நின்றுகிட்டு இருக்குது. இதுதான் உடமரம். இதில் உள்ள முள் ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்குது. சுற்றுனா பாதியோடு உடஞ்சி போயிடும். இதில் பூலாம் காய்ச்சி இங்கிட்ட நடந்து வர்ற பார்த்திங்கன்னா உன்னை போல் ஒருவனை தொடர்ந்து இயற்கை ரசிப்பவனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோடியக்காடுனாவே ஸ்பெஷல் தாங்க. இங்கே நிறைய ஈச்ச மரங்கள், நவாப்பழ மரங்கள் அனைத்தும் கிடக்கு. இப்போ நாம் ஒரு ஈச்ச மரத்தில் ஈச்சம்பழம் பறிக்க போகிறோம். அது நல்லா சுவையாக இருந்துச்சு. பாருங்கள் மக்களே, இதுதான் அந்த ஈச்சம்பழம். அதுவும் செங்காய். இதில் அதிகப்படியான செங்காய் இருக்குது. அதனால 1-2 பழங்கள் தான் கிடச்சிருக்கு. அவ்வளோ பழங்கள் அதை நம்ம எடுத்து உடனே சாப்பிட்டாச்சு. இந்த பாருங்க, கையை விட்டு பறிக்கிறாங்க பாருங்க. நண்பர்கள் பறித்து அப்பப்போ சாப்பிட்டுட்டோம். ஈச்ச மரத்தை தொடர்ந்து நம்ம வந்தோம். ஒரு விதை ஒன்று கிடந்துச்சு. அது என்ன விதைன்னு தெரியல. அது என்ன விதைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டை ஒன்று கிடந்துச்சு. இது ரொம்ப நாட்களாக தண்ணி கிடந்துச்சு. இப்போ தான் வத்தி போயிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம நடந்து போயிட்டு முந்திரி காட்டுக்குள்ளே போயிட்டோம். முந்திரி பழத்தை சுவைச்சிட்டு அப்படியே நாம் அந்த காடுகளையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த முந்திரி பழ காடு. எப்படி எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க மக்களே. பழத்தை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். பல முந்திரிகள் இருக்கு, அதை நம்ம பறிக்கிறோம். உள்ள போய் பாருங்க மக்களை. இதுதான் அந்த முந்திரி பறிக்கிற முறை. இதுல எப்படின்னா எல்லா பழங்களிலும் கொட்டை உள்ளதான் இருக்கும். ஆனா முந்திரிக்கு மட்டும் வெளியில இருக்கு பாருங்க மக்களே. இதுதான் அந்த முந்திரி கொட்டை. அதை நம்ம பறிச்சு கீழே போட்டோம். முந்திரி பழத்தையும் அதனுடைய விதையில் உள்ள நன்மைகளை பார்க்க போறோம். வாங்க ஒன்று ஒன்றா சொல்லுவோம். இப்போ முந்திரி விதையோட முதலில் பார்க்க போறோம். முந்திரி பருப்பில் வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சைடு மற்றும் நார் சத்து உள்ளது. இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. அடுத்ததா முந்திரி பழத்தினுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிறோம். வாங்க போலாம். முந்திரி பழம் இரத்த சோகைக்கு நல்லது. முந்திரி பழத்தில் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இரும்பு சத்துக்கள் பற்றாக்குறையினால் ஏற்படும் இரத்த சோகை, தொற்றுக்கள், பலவீனம் மற்றும் அடிக்கடி நோய்வாய்ப்படும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. இந்த காட்டுக்குள்ள இன்னொரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு தெரியல. சிங்கமோ புலியான்னு தெரியல. நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம பனைமரத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க போகலாம். பனைமரத்தின் நன்மைகள். உணவுப் பொருட்கள். பனைமரத்திலிருந்து நுங்கு, கல், பதநீர், கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, பனம்பழம், பனங்கிழங்கு போன்ற பலவிதமான உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன. இது போன்ற பயனுள்ள தகவலை பெற இயற்கையை ரசிப்பவனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.